திமுக அரசு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். ஸ்டாலின் முன்பே பிரேமலதா பேச பேச சேலத்தில் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் என அவர் முன்பே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா பேசியது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் போதைப்பொருள் புழக்கம் குறித்தும் அவர் முதல்வர் ஸ்டாலின் முன்பே சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். முதல்வர் மு. க. ஸ்டாலின் முன்னிலையிலேயே மேடையில் பேசிய அவர் ஆட்சியின் மீதான தனது விமர்சனத்தையும் அதே சமயம் முதல்வர் மீதான நம்பிக்கையும் அவர் ஒரு சேர வெளிப்படுத்தியுள்ளார். அவர் பேசுகையில், ஒரு பெண் எப்போது நடுராத்திரி தனியாக பத்திரமாக வீடு போய் செய்கிறார்களோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என்றும் காந்தியடிகள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுக்க ஸ்டாலின் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் உள்ளது. அதாவது பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் ஆகிய இரண்டும் தான். இதை தவிர திமுக மீது வேறு என்ன சொல்ல முடியும்? திமுக கூட்டணியில் அண்ணனின் வலதுகரமாக தேமுதிக இணைந்துள்ளது. எனவே பெண்களுக்கு ஏதாவது என்றால் தங்கை என்ற முறையில் அண்ணனிடம் உரிமையாக கேட்பேன். எல்லா இடங்களிலும் CCTV நிறுவி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என கேட்டால் அண்ணன் உருவாக்கி தருவார். இவ்வாறு அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதை தலைவிரித்து அடைகிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறை சொல்லி வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் முன்பே பிரேமலதா பெண் பாதுகாப்பு குறித்து பேசியிருப்பது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வப்போது அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் புழக்கங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதையே தான் பிரேமலதாவும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்று சுட்டிக்காட்டினார்.